ஜஸ்ட் இப்படி ஒன்று போயிடுங்க. பின்னாடி தளபதி வராங்க. க்ளோஸ் தான் பேசு. Hi. நம்ம பார்த்தீங்கன்னா 2025-26 கல்வியாண்டினுடைய நம்மளுடைய மழலை செல்வங்கள், அதாவது நம்மக்கிட்ட வந்து நர்சரி எல்கேஜி வகுப்பில் அட்மிஷன் ஆகியிருக்கக்கூடிய குழந்தைகளை மற்றும் பெற்றோர்களையும் இந்த பள்ளிக்கு நம்ம வரவேற்கும் நிகழ்ச்சி. இது நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவோம். இந்த வருஷமும் அந்த வகையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்டோடு இது நம்ம குழந்தைங்களை வர, ஏன்னா பசங்க பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு வருத்தப்பட்டு அவங்க ரொம்ப கவலையோடு ஸ்கூலுக்கு போகிற ஒரு காலகட்டமாக இருக்கிற சூழ்நிலையில் நாம் வந்து அப்படி இல்லாமல் குழந்தைங்க வந்து நம்ம அன்போடு ஆசையோட நம்ம பள்ளிக்கு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு ஆண்டும் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த வகையில் வந்து அந்த வகையில் இந்த ஆண்டு முதல்ல இந்த நம்ம பள்ளியை நம்ம நம்பி, இந்த விஷனை நம்பி அந்த பெற்றோர்களுக்கு முதல்ல நம்ம வந்து வருக என்று வரவேற்கிறேன். நீங்கள் எப்படி எங்களை நம்பிக்கையோட நீங்கள் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து உங்கள் குழந்தைங்களை வந்து இங்கே சேர்த்துருக்கீங்களோ, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் குழந்தைகளை ஒரு இந்த சமுதாயத்தினுடைய ஒரு தன்னம்பிக்கையுள்ள ஒரு மழலை செல்வங்களை வந்து ஒரு தன்னம்பிக்கையுள்ள மனிதனாக, தன்னம்பிக்கையுள்ள ஒரு ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகளாக மாற்றக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துங்கிறீங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்தை நாங்கள் கடந்த 11 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செஞ்சுட்டு வரோம். ஒரு 40 மாணவர்களோட தொடங்கின இந்த பள்ளி இன்னைக்கு கிட்டத்தட்ட 450 மாணவர்களோட 11ஆம் ஆண்டை முடித்து 12வது ஆண்டை வெற்றிகரமாக தொடங்கி 12வது ஆண்டினுடைய தொடக்க விழாவை நம்ம இப்போ வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். பெற்றோர் ஆசிரியருடைய நட்பு வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டுடைய நட்பு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெண்டு பாலம் மாதிரி, என்ன சொல்றது, தண்டவாளம் மாதிரி, 2 தண்டவாளம் மாதிரி பேசுறது. நீங்களும் நானும் சீராக பயணம் பண்ணால் மட்டும்தான் ட்ரெயின் அதில் போக முடியும். ஸோ அதனால் இந்த தண்டவாளத்தை நம்ம கரெக்டாக கொண்டு போவோம். ஓகே, முதல்ல ஒரு நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாங்ஸ்க்காக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதை போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? வருகவே
செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பாம பம ககம பசனிதனிதா பத பம பமகரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வரவேற்பு நிகழ்ச்சி நடத்துகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன், ஐ மீன் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். எல்லாரும் உங்களுடைய நிர்வாகத்தில் நீங்கள் அட்மிஷன் போடும்போது எல்லாரும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறீங்களா? அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கரெக்டாக கொடுத்துருக்கிறீங்களா? ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எல்கேஜிலிருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரலையும் நம்ம எல்லாமே குரூப் வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு குரூப்லையும் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக நம்பரை ஆட் பண்ணிக்காங்க. சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப் இன்னைக்கு 99% ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாமல் யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏதாவது 1% அப்படி ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரியாத இருந்தால் அவங்க வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை பக்கத்து வீட்டில் ஏதாவது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படி இருந்தால் கூட அந்த நம்பரை கொடுத்து வச்சுக்காங்க. ஸ்கூல்லேருந்து ஏதாவது மெசேஜ் வந்தால் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. நம்ம ரெகுலராகவே வாட்ஸ்அப் மெசேஜஸ் கொடுத்துட்டு இருப்போம். ரெகுலர் உங்களுடைய அதாவது நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் அதே போல் நம்பர் ஸ்கூல் நம்பர் எல்லாருமே வச்சுக்காங்க. உங்களுக்கு எப்போ எதாவது இருந்தாலும் அந்த ஸ்கூல் நம்பர் கூப்பிட்டு பேசுங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் மஸ்ட், புரியுதுங்களா? நாமும் நீயும் பேசினா மட்டும்தான், 2 பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், குழந்தைகளை ஒரு தன்னம்பிக்கையுள்ள ஒரு செல்ஃப் கான்பிடென்ட்டான ஒரு மனிதனா நம்ம உருவாக்க முடியும். அதுக்காக நீங்க கண்டிப்பா எங்ககிட்ட கம்யூனிகேஷன் பேசாம இருக்காதீங்க. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் தெரியலனா பக்கத்துல நம்ம ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட போய் கேட்காதீங்க. டைரக்டா இங்கே ஸ்கூல்லேயே கால் பண்ணி கேளுங்க, இல்லை டைரக்டா வரும்போது வந்து பார்த்து கேளுங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். கடைசி வழி நம்ம அதுதான் வந்து நம்ம குழந்தைய முன்னேற்றத்துக்காக உதவும். அதனால கம்யூனிகேஷன் வச்சுக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
என்னதான் இருந்தாலும், அதாவது அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம். என்ன வாங்கலாம்? அறிவை வாங்கலாம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தையர் தினம் தெரியும் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன தினம்? தந்தையர் தினம். காலையில இருந்து நிறைய பேருக்கு மெசேஜ் போட்டு நிப்பீங்க, ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருப்பீங்க, பார்த்து நிப்பீங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த தந்தையெல்லாம் அப்படியே உட்காருங்க, இந்த தாய்மார் எல்லாம் எழுந்து அந்த தந்தையர்களை ஒரு கைத்தட்டல் கொடுங்க, வாழ்த்து தெரிவிங்க. நம்ம இன்னைக்கு இந்த வரவேற்பு நிகழ்ச்சி மூலமா ஒரு தந்தையர் தினத்தை கொண்டாடின மாதிரி இருக்கட்டும். சோ இருக்கிற தந்தையருக்கெல்லாம், ஏன்னா தந்தைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய தலைவன். அவருடைய என்ன சொல்றது, அவருடைய ஒத்துழைப்பு இல்லாம ஒரு குடும்பம் கண்டிப்பா இயங்காது. அதனால கண்டிப்பா அவருக்கு நல்ல இன்னொரு கிளாப் பண்ணிருங்க, நல்ல கிளாப் பண்ணிக்க. தந்தையர் தின வாழ்த்துக்கள் அனைத்து பேரண்ட்ஸ்க்கும், பெற்றோர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உட்காருங்க. ஏன்னா தந்தை வந்து இப்ப என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு ஒரு கான்பிடன்ட் வேணும், ஒரு தன்னம்பிக்கை வேணும்னா அதை ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேரண்ட், நாங்க வந்து இரண்டாவது பெற்றோர். ஆனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர். பாருங்க, நாங்க வந்து செகண்ட் பேரண்ட், ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டீச்சர். உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் டீச்சர்னா என்னன்னா, நீங்க தான் குழந்தைங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்க போறீங்க. நாங்க வந்து எங்க கிட்ட இருக்கக்கூடிய நேரங்களை விட உங்ககிட்ட இருக்கக்கூடிய டைம் அதிகம். அதனால நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டீச்சர். நம்ம போர் ஃபாதர்ஸ், நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர்னு சொல்லிட்டாங்க. அதனால எழுத்து அறிவித்தவன் இறைவன் இருக்கலாம், இருந்தாலும் என்ன சொல்றாங்க, முதல்ல யார சொல்றாங்க? மாதா பிதா குரு தெய்வம். சோ குருவை கொண்டு போய் தேர்ட் பிளேஸ்ல வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யாரு? மாதா பிதா. சோ குழந்தைங்களுக்கு நீங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் தினமும். அதே போல ரெகுலராகவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் சில ஒர்க்ஸ் எல்லாமே அவங்களவே செய்ய வைங்க. இப்ப அவங்களவே செய்ய வச்சீங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன ஆகும், நாம இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு தெரியும். பேக்ஸ் நீங்க டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்பும் போது யூனிஃபார்ம், நம்ம யூனிஃபார்ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுலயே மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தார்ஸ்டே, ஃப்ரைடே போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ தருமபுரி மாவட்டத்தில் யாரும் பண்ணாத விஷயத்த நம்ம அந்த 5 டேஸும் டிஷர்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க எல்லாருமே தெரியும், குழந்தைங்களுக்கு அந்த ஷர்ட்டை கொடுத்து இந்த ஷர்ட் தான் இன்னைக்கு போட போறோம், இந்த யூஸ் பண்ண போறோம்ன்றத பழகப்படுத்துங்க. அவங்களாவே போட்டுக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயங்களும் அதே மாதிரி நம்ம லஞ்ச் பேக் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, லஞ்ச் பேக்கை வந்து அவங்க கிட்டே கொடுத்து அவங்களா பாக்ஸ் போட்டு எல்லாம் நீங்க பண்ணா கூட அவங்க வந்து அதை ரெகுலரா அந்த பேக் வந்து அவங்களுக்கு மெமரி ஆகிற மாதிரி, மனப்பாடம் ஆகிற மாதிரி. ஏன்னா நிறைய பசங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து குழந்தைங்க பாத்தீங்கன்னா பேக்கை விட்டுட்டு போயிடுவாங்க, மாத்தி எடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்க எல்லாமே வந்து உங்களுடைய லஞ்ச் பேக்ல எல்லா பேக்லயும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மார்க்கர் வாங்கி நேம் எழுதிருங்க, மார்க்கர் வாங்கி நேம் எழுதிருங்க. எல்லாம் நேம் எழுதி எல்லாம் அவங்க கிட்ட கொடுக்கும் போது அதை திருப்பி அவங்களே அந்த பேக் எடுத்துட்டு வர சொல்லுங்க, பேக்கை கொண்டு வந்து வைக்க சொல்லுங்க. எங்க உங்க லஞ்ச் பேக்குன்னு கேளுங்க, குழந்தைகிட்ட போய் லஞ்ச் பேக் எடுத்துட்டு வைப்பான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி திருப்பி சொன்னீங்கன்னா அவங்க வந்து மெமரி ஆயிக்கும், நல்ல மனசுல பதிஞ்சிக்கும், அவங்க பேக்கை அவங்க வந்து விட்டுட்டு வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தைங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நாம வீட்டுல நிறைய பேசணும். நிறைய பேர் நமக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, டைம் இல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு டைமை வந்து கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணாம குழந்தைங்களுடைய நம்ம வளர்ச்சியை நம்ம கொண்டு போக முடியாது, ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. 100% ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நாம கண்டிப்பா டைம் குழந்தைங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் நாங்க நிறைய எக்ஸ்ட்ரா கேரிகுலர் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம எல்கேஜில இருந்தே எக்ஸ்ட்ரா கேரிகுலர் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்துருவோம். அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது வந்து நாங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 29 ஆண்டுகள் ஃபீல்டுல அனுபவம் இருக்கு. சாரு பாத்தீங்கன்னா அவருக்கும் வந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் இந்த ஃபீல்டுல அனுபவம் இருக்கு. 2 பேருமே இந்த ஃபீல்டுல வந்து நல்ல அனுபவம் இருக்கிறதுனால நாங்க வந்து ஒரு குழந்தைய வந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய புது விஷயங்கள் நாங்க பண்ணிட்டே இருப்போம். வாழ்க்கை கல்வி முறையெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். பட் பெற்றோரா ஒரு பேரண்ட்ஸா நீங்க வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கூட இருந்து நிறைய விஷயங்கள் பட்டன்லாம் நீங்க மேக்சிமம் பட்டன்லாம் அவங்களே போட சொல்லி கத்துக் கொடுங்க. மனித மூளையினுடைய எடை தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? மனித மூளையினுடைய ஆவரேஜ் வெயிட் தெரியுமா? மனித மூளையினுடைய ஆவரேஜ் வெயிட் 1 பாயிண்ட் கிட்டத்தட்ட பக்கம் வந்துட்டாரு. வேற யாராவது
ஸோ 1500 கிராம் 1.5 கிலோ மனித மூளையினுடைய ஆவரேஜ் எடை. ஸோ அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு. ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது, அவங்களுக்கு மெமரி நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதனால நிறைய நல்ல நல்ல விஷயங்களை எப்போ பாரு பேசுங்க, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. எங்கே போனாலையும் கூட்டிட்டு போங்க, வெளியில் போகும்போது கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பஸ்ஸில் போறீங்கன்னா ஒவ்வொரு ஊரா சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி பேசிட்டே இருங்க. குழந்தைங்க நிறைய பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. எங்கெல்லாம் நிறைய வந்து பாருங்க குழந்தைங்க எப்படி பேசுறாங்கன்னு. ஒர்க்கிங் டேல வந்து பாருங்க தெரியும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க. நீங்க நிறைய குழந்தைங்க கிட்ட பேசணும். பேசுவீங்களா? பேசுவீங்க, கண்டிப்பா பேசுவீங்க. அனைவருக்கும் வணக்கம். விஷன் ஸ்கூல் வந்து நான் இப்போ இன்ஸ்டால ஃபேஸ்புக் யூடியூப்லலாம் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கேன். ஸ்கூல்லேருந்து ஒரு கால் வந்தது, இது மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஓப்பனிங் செரமனி மாதிரி இருக்குங்க சார், வரக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு நல்ல விஷயங்களெல்லாம் பண்ணுறோம், அதனால கண்டிப்பாக வந்துருங்கன்ட்டு வந்துட்டு சேர்மன் சார் முருகன் வெற்றி அவங்க சைட்லேருந்தும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் பிரின்சிபல் சார் வந்துட்டு சின்னசாமி அவர்களும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சார் நான் அந்த அளவுக்கு வந்துட்டு எப்படின்னு எனக்கு தெரியல, என்னை இன்வைட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் கிராமப்புற மக்களை வந்துட்டு ஒரு கண்டென்ட்டாக கொண்டு போய் வந்துட்டு மக்கள் கிட்ட சேர்த்தலாம். நம்ம ஸ்கூலோடைய பேர் கேட்டாவே உங்களுக்கு கண்டிப்பாக வருவீங்கன்னு சொல்லியிருந்தாரு. விஷன் சொல்லியிருந்தாரு ஸ்கூலோடைய நேம். உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன் விஷன் என்னன்ட்டு. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்துட்டு விஷன் 2022 வந்துட்டு ஒரு புக் வந்துட்டு எழுதியிருப்பாரு. அதோடைய நோக்கமே வந்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு தொலைநோக்கு பார்வையோட எல்லா விஷயத்தையும் கத்துக் கொடுக்கணும், இந்தியா வல்லரசு ஆகணுன்றது தான் அதோடைய விஷனா அந்த புக்ல இருக்கும். அதோடைய டைட்டில் தான் இந்த ஸ்கூலுக்கு இருக்கு. இந்த ஸ்கூல்ல சேர்த்தக்கூடிய கிராமப்புற மக்கள் வந்துட்டு ஒரு விஷனோட அவங்க பிள்ளைகளுக்கு, ஏன்னா 5 விளையாது 50 விளையாதுன்னு நம்ம எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த 5 வயசுல கத்துக்கக்கூடிய பாடங்கள் அவங்க ஃபியூச்சருக்கு உதவும். அதனால வந்துட்டு ஸ்கூலோடைய நேமும் வந்துட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. இவங்க கொடுக்கக்கூடிய வந்துட்டு நிறைய ஸ்கூல்ல நீங்க பெரிய பெரிய ஸ்கூல்ல கூட வந்துட்டு இந்த செட்டப் இருக்குமான்னு தெரியல, அரிசியில மட்டும் பேர் எழுத வைப்பாங்க. நான் அதை பார்த்துருக்கேன் நிறைய ஸ்கூல்ல. ஆனா அரிசியில பேர் வைக்கிறது வந்து அவங்களுக்கு கிட் கொடுக்கறதுல இருந்து மரக்கன்று நிறைவேற வரையும் உள்ளார என்ட்ரியே நீங்க பார்த்திருப்பீங்க, சிறப்பா பண்ணியிருந்தாங்க சார். ஏற்பாடெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் அது கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொருத்தரும் நமக்கு எத்தனை பேர் மலர் தூவி வர வைப்பாங்கன்னு நமக்கு தெரியல, ஆனா அது கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. வர எல்லாருக்கும் கடைசி வரையுமே அந்த பூ கொடுக்கறதா இருக்கட்டும், பூ போய் சேர்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாத ஐடி கார்டு எல்லாமே அட்மிஷன் ஆனா அதுக்கு லேட்டா தான் கிட் எல்லாம் கிடைக்கும். இங்க அந்த ஓப்பனிங் செரமனிக்கே கிடைக்கிறது வந்துட்டு நல்ல ஒரு ஏற்பாடு தான் சார். நான் அதிக நேரம் டைம் எடுத்துக்க விரும்பல. உங்களையும் வந்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். இந்த ஸ்கூல்ல நடந்த இன்சிடென்ட்டும் @Anil Prakash 233 என்ற இன்ஸ்டாகிராம்ல இது வருங்க, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச சின்ன சின்ன ஸ்கூலுக்கு நான் போய் இது மாதிரி வந்துட்டு விஷயங்கள் பண்ணலான்னு இங்க வந்துட்டு அப்புறம் எனக்கு ஆர்வம் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம வளரல, முடிஞ்ச அளவுக்கு ஏதோ நம்ம முடிஞ்சதை கொண்டு போய் சேர்க்கலாம். நன்றி. இங்க யாராச்சும் என்ன பாத்திருக்கீங்களா? @Anil Prakash 333. தேங்க்ஸ் ப்ரோ, ஃபாலோ பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததான் நமது பள்ளியினுடைய முதல்வர் வருவார். இந்த வரவேற்பு நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்களையும் மற்றும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம ஒவ்வொரு ஆண்டும் எல்கேஜி மட்டும் நம்ம வந்து வரவேற்போம். ஏன்னா அது குழந்தைகளுக்கும் சரி இல்ல பெற்றோர் புதுசா ஃபர்ஸ்ட் வரவங்க நம்ம ஸ்கூல்ல என்ன நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. மேக்சிமம் நல்ல நேம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். குயிக்கா அட்மிஷன் நம்ம வந்து இருக்கிற எவ்வளவு அட்மிஷன் இருக்குதோ அந்த இடங்களை வந்து நிறைவு பண்ணிட்டோம். அது நேற்று நம்ம வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். அது பெற்றோர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து புது பேரண்ட கூட தெரிஞ்சிருக்கும். அத்தனை பேர் வேற மத்த பெற்றோர்கள் வந்து சொல்லிதான் நீங்க வந்திருப்பீங்க. அதே போல ஒரு சிறிய வருத்தம் என்னன்னா, ஒரு 2 இடத்துக்கு வந்து வண்டி வந்து விடுன்னு சொல்லிட்டு ஒரு 8 அட்மிஷன் வந்து முக்கல்நாய்க்கம்பட்டி அந்த பக்கம் கேட்டாங்க. பட் எங்களால விடல. அது ஒரு வருத்தம் தான். வருங்காலங்களில் நிச்சயமா வந்து மேலும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். சார் வந்து நிறைய சொல்லிட்டாரு எப்படி ஃபாலோ பண்ணணும் என்னன்றது. மேக்ஸிமம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா மெசேஜஸ் ஃபுல்லா வரும். அதே போல வந்து அனைத்து பெற்றோர்கள் வந்து சரியான டைமிங் வந்து கீப் அப் பண்ணீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பட் நாங்க ஒரு சில டைமிங் கொஞ்சம் கூடுதல் எடுத்தோம், வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம்.
ஸோ இந்த தொடக்கம் சிறப்பான தொடக்கமா வரும் 7 ஆண்டுகள் இது நம் பள்ளியிலே வந்து தொடர்ந்து நம்ம படிக்கணும், நல்ல சாதனையாளர்களை வரணும், நிறைய காம்படிஷன் வைக்க பெற்றோர்கள் நீங்கள் கலக்க வைக்கணும், அதுல குழந்தைகள் வந்து சாதிக்கணும், சாதிக்கிறதுனாலும் அடுத்த டைம் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு குழந்தைக்கு தன்னம்பிக்கையும் ஊட்டி அவர்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்விழாவிற்கு வருகிற அனைவரையும் வருகிற மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அதாவது நம்ம அதே மாதிரி குழந்தைங்களை வந்து டெய்லியும் பாராட்ட கற்றுக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் டெய்லியுமே பாராட்டணும். ஸோ பாராட்டிகிட்டே இருக்கணும். நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே பாராட்டு விழா நடத்திட்டே இருப்போம். ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ஒட்டியிருப்பாங்க, அல்லது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ஒட்டியிருப்பாங்க. ரெகுலராக பாராட்டிகிட்டே இருக்கணும். அதனால் குழந்தைங்களை வந்து பாராட்டுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னோம்னா நம்ம வந்து முதல்ல எத்தனையோ ஜீவராசிகள் உலகத்தில் இருக்குது, நிறைய ஜீவராசிகள், பல ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள். அதுல மானிடன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஜீவராசி. முதல்ல அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? கண்டிப்பா சொல்லணும். கிளாப் பண்ணுங்க. அந்த முதல்ல நம்ம மனிதனா பிறந்தது இருக்கிற ஜீவராசிகளே மிகப்பெரிய ஜீவராசி மனிதன். அந்த மனிதன் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளை எல்லாம் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருங்கன்னா அதுக்கு முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம கண்டிப்பா இந்த விஷன் பள்ளி இந்த இடத்துல வந்து நம்மளை எல்லாம் சேர்த்திருக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். ஸோ அதான் என்னன்னா இந்த பாராட்டுதல் அப்படின்றதுக்கு நான் என்னன்னா, நீங்க தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்டோரி நிறைய பேர் படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியுங்களா? அதாவது ஒரு ஆசிரியை, ஒரு பள்ளியில ஒரு ஆசிரியை வந்து என்னன்னா, இந்த குழந்தை வந்து என்னன்னா ஒரு ஏதாவது என்னன்னா ஒரு முழு தான் குழந்தை இல்ல, கொஞ்சம் என்ன சைல்டு, அப்நார்மல் சைல்டு. வெரி குட். அப்நார்மல் சைல்டு. பள்ளியில வந்து படிக்கக்கூடிய ஆளே இல்லை, எப்ப பாரு அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து கவனக்குறைவான குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு குழந்தை ஒரு லெட்டர் கொடுத்துட்றாங்க. அந்த லெட்டர் கொடுத்து அந்த டீச்சர் வந்து லெட்டர் கொடுத்துட்றாங்க, நீ ஸ்கூலுக்கு வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட அந்த லெட்டர் கொடுக்குது. என்னன்னு தெரியாத குழந்தைக்கு அம்மா வாங்கி படிச்சு பார்க்கறாங்க. அதுல வந்து இந்த பள்ளிக்கு வருவதற்கு உங்க குழந்தைக்கு தகுதி இல்லை அந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு டீச்சரு. அதை பார்த்துட்டு அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட எதுவுமே சொல்லல, வாங்கி வச்சுட்டாங்க. அந்த குழந்தைகிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்ல, நீ சூப்பர் குட் அப்படின்னு ரெகுலரா பாராட்டி அவனுக்கு நிறைய விஷயங்களை வீட்லயே சொல்லி கொடுத்து அவனை வந்து ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் நிறைய சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அவன் அங்கேயே என்ன பண்ணான், கடைசியில் என்ன கண்டுபிடிச்சான்? தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன கண்டுபிடிச்சான்? மின் விளக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் இன்னைக்கு நமக்கு லைட் கிடையாது, புரியுது இல்லையா? சோ மின் விளக்கு கண்டுபிடிச்சான். அந்த அளவுக்கு ஒரு விஞ்ஞானி வளர்ந்தாருன்னா அது வந்து ஒரு தாயினுடைய ஒரு அன்பால் அரவணைப்பால் மட்டும்தான். சோ அதனால நான் என்ன பண்ணணும், எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, கண்டிப்பா நீங்க குழந்தைகளை என்ன பண்ணும், பாராட்டிட்டே இருக்கணும். ரெகுலரா பாராட்டிட்டே இருக்கணும். பாராட்டி நாங்க பாராட்டதோட நீங்க அதிகமா பாராட்டணும். அப்பதான் குழந்தைங்க ஸ்கூலுக்கும் உங்களுக்கும் ஒரு அன்பா ஒரு கோஆபரேஷனா வந்து போவாங்க. அதனால வந்து நீங்க வந்து கண்டிப்பா நாங்க என்ன சொல்றோமோ ரெகுலரா உங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கூல்ல இருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்பப்போ வந்து வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. டெய்லி ஸ்கூல் ஏதாவது மெசேஜ் வந்து பாருங்க. கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நம்ம பிரின்சிபால் வந்து நல்ல விஷயங்கள் அனுப்பிட்டே இருப்பாரு. பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஒரு 2 பேருக்கு ஒரு கனெக்ஷனை வச்சுக்காங்க. பட்சம்னா நம்மளுடைய குழந்தைகளை எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை உள்ள மனிதனாக மாற்ற முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். அதனால நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். நன்றி. தேங்க்யூ வெரி மச். நீங்க இங்க நின்னுங்க. வாழ்த்துக்கள். பேர் படிங்க. வேகவர்ஷன் கே வேகவர்ஷன். ஊர் பேர் சொல்லுமா அப்படியே. பின்னல்லி. நந்திர பின்னாடி வராம வழி விடு. சசிவர்தினி பூதனல்லி. சசிவர்தினி பூதனல்லி. அப்புறமா சிவம் நாட்டம்பட்டி. புவனேஸ்வரி
பவனேஷ் ஏ விஜயநகர் மிட்டாதின்னல்லி. ஏ பவனேஷ். வாங்கிக்கோங்க. எனக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம். தண்ணி வாங்க. பவனேஷ் ஏ. வாழ்த்துக்கள். முகுந்தன் பி சேசம்பட்டி. பி முகுந்தன். பிரணவமித்ரன் பி. பிரணவமித்ரன் பி மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட். கூட்டப்பா. நிதிஷ் பி நாட்டம்பட்டி. பி நிதிஷ் நாட்டம்பட்டி. நவிலன் பிபி சித்தன் நகர் மிட்டாரெட்டியல்லி. நவிலன். கே தக்ஷிதா மிட்டா தின்னல்லி. கே தக்ஷிதா மிட்டா தின்னல்லி. வரலையா? எஸ்கே தார்னிஷ். டி ஸ்ரீசரன் செங்குட்டையேரி. எம் பிரகதீஸ்வர் பூமரத்தூர். எம் பிரகதீஸ்வர் பூமரத்தூர். மோஹித் ஆர் முனியன் கொட்டாய். மோஹித் ஆர் முனியன் கொட்டாய். ஹெச் சபரீஸ்வரன் பூமரத்தூர். ஹெச் சபரீஸ்வரன் பூமரத்தூர். எஸ் தோனி பூதனல்லி. எம் இனியா மிட்டாரெட்டியல்லி. எம் இனியா மிட்டாரெட்டியல்லி. எஸ் மகிழினியன் ஏரிகோடிப்பட்டி. எம் ஹரிணி அரிதா லலிகம். ஹரிணி அரிதா லலிகம். ஆமா. டி சங்கமித்ரா தமணம்பட்டி. டி சங்கமித்ரா தமணம்பட்டி. சைதவி பி மாதேமங்கலம். சைதவி பி. பிரணதி வி நல்லம்பள்ளி. லிங்கேஸ்வரன் ஆர் டி கண்ணானூர். லிங்கேஸ்வரன். சார் சித்திரை ஒண்ணுக்கு போட்டோங்க ஸ்லீப் ஒன்று கொடுத்துருப்போம். அதை எடுத்து வந்து கொடுத்துட்டு இங்க பேக் வாங்கிக்கலாம். நீங்க ஸ்லீப் லாஸ்டா போடும்போது ஒரு ஸ்லீப் கொடுத்துருப்போம் ஸ்கூல் சார்பா. ஒரு போட்டோ மட்டும். தளபதி கங்க்ராச்சுலேஷன். ஸ்மைல் பண்ணுங்க. அங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. சார் நீங்களும் சார் அப்படி. நவினிகா ஸ்ரீ. தேங்க்யூ. மதுமிகா பூமரத்தூர். மதுமிகா பூமரத்தூர். நாளைக்கு வாங்கி சொல்லுங்க சார். மதுமிகா பூமரத்தூர். விபி ஆதினி லலிகம். விபி ஆதினி லலிகம். எஸ் ரக்ஷனா பூலாப்பட்டி. தாராஸ்ரீ நாட்டம்பட்டி. டி தாராஸ்ரீ நாட்டம்பட்டி. போலாமா? ஐடி
நாத்தம்பட்டியில் இருக்க விஷன் ஸ்கூலில் வந்துட்டு இன்றைக்கி 12வது வருஷத்தில் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியோடைய சிறப்பு அப்படி சொல்லலாம் சார். ஆக்சுவலாக வந்து என்னுடைய பேர் வந்து முருகன், இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டு. சார் வந்து சின்னசாமி, அவர் வந்து முதல்வர். வெற்றிவேலன், இவர் நம்முடைய செக்ரட்டரி. நாங்கள் வந்து விஷன் ஸ்கூல் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் வந்து 12வது ஆண்டினுடைய சிறப்பு அம்சமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வரவேற்கும் நிகழ்ச்சி. அதாவது முதல்ல நம்ம பள்ளியில் அட்மிஷன் போட்டு அவங்கள வர வைக்கும்போது அது அவங்களுடைய ஒரு என்னென்னா ஒரு பயம் இல்லாமல், ஒரு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஸ்கூலுக்கு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக பெற்றோர்களையும் மாணவர்களையும் வரவேற்கும் நிகழ்ச்சியாக நம்ம இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம். அதில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் ஸ்லேட்டு, நெல்மணியோட கூடிய தட்டு, அது இல்லாமல் வந்து பேக்கு, இதெல்லாமே நம்ம கொடுத்து சிறப்பு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா குழந்தைங்க ஆர்வம் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நாங்கள் வருஷம் செஞ்சுட்டு வரோம் சார். எனக்கு கூட டோட்டலாக ஒரு 200 பேருக்கு மேலே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. உண்மையில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சார், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களும் அவங்க ஃபியூச்சரும் பிரைட்டாக இருக்க ஒரு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் பயணம் தொடர வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி.